முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளன. அது திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, பழனி, இது மாதிரி அறுபடை வீடுகள் உள்ளன. திருத்தணி உள்ளன. ஆனால் விநாயகருக்கு அறுபடை வீடுகள் உள்ளன. அதில் முதல் திருவண்ணாமலையில் இருக்க விநாயகர் முதல் அறுபடை விநாயகர். இரண்டாவது அறுபடை விநாயகர் எங்கன்னா நம்ம விருத்தாச்சலத்தில் உள்ள ஆலப்பிள்ளையார். மூன்றாவது அறுபடை விநாயகர் எந்த கோயில்னா திருக்கடையூரில் இருக்க கல்வராய பிள்ளையார். நாலாவது அறுபடை விநாயகர் எங்கன்னா மதுரையில் இருக்க சித்தி புத்தி விநாயகர். அஞ்சாவது அறுபடை விநாயகர் எங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் அஞ்சாவது அறுபடை விநாயகர். ஆறாவது அறுபடை விநாயகர் எங்கன்னு கேட்டோம்னா திருநறையூரில் இருக்க விநாயகர். நம்ம அறுபடை விநாயகர் வணங்கினா ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு கோயில்லையும் சங்காபிஷேகம் நடைபெறும். இது ரொம்ப விசேஷமானது. இந்த சங்காபிஷேகம் நம்ம சங்காபிஷேகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு இரண்டு சங்குகள் உள்ளன. இந்த ரெண்டு சங்கில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு வைத்து நம்ம 1008 சங்காபிஷேகம் வச்சு கோயிலில், சிவன் கோயிலில் விழா நடத்துவாங்க. அதில் அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கை மீறி ஒரு சங்கு உண்டு. அது கோமடி சங்கு. இந்த கோமடி சங்கு எப்படின்னா நம்மளுக்கு பசுவோட மடி இருக்கிற மாதிரி தான் அந்த கோமடி சங்கு இருக்கும். அந்த பசுவோட மடி கோமடி சங்கோட சிவன் கோயிலில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதாவது சிவனுக்கு பசு மடி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கோமடி சங்கை வச்சு சிவன் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அது எங்கே பண்ணுறாங்கன்னா செங்கல்பட்டில் கண்டீரூரில் தாண்டோண்டீஸ்வரர் கோயிலில் இது கோமடி சங்கு வச்சு டெய்லி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சங்காபிஷேகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பல கோயிலில் விஷயத்தில் அடிக்கடி வருடந்தோறும் சங்காபிஷேகம் நடக்கும். சிவன் கோயிலில் உண்டு. இப்போ திருச்சி திருவானை கோயிலெல்லாம் சங்காபிஷேகம் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க. அல்ல 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கோயிலும் சங்காபிஷேகம் உண்டு. சங்கு ஏன்னா கடலில் விளையிறது. அப்போ சிவனுக்கு சங்காபிஷேகம் பெரும்பாலான கோயிலில் பண்ணுறது. இதை நம்ம ரொம்ப பார்த்தோன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அனுமார் கோயிலில் நம்ம என்ன செய்யணும்னா, பெரும்பாலும் அனுமாருக்கு துளசி, வெற்றிலை மாலைலாம் போடுவோம். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை துளசியாக மாலை போடுறாங்க. அப்போ அனுமார் கோயிலில் துளசியாக மாலை போடக்கூடாது. ஏனென்றால் அந்த துளசி பெருமாளை குறிக்கும். அதனால நம்ம அனுமாருக்கு துளசியா மாலையா அனுபவித்து விட அவருக்கு பாதத்துல சமர்ப்பிக்கலாம், மாலையா போடக்கூடாது. நீங்க ஒரு சில படத்துல பார்த்திருப்பீங்க, காஞ்சி மகாபெரியவர் துளசியை தலையில வச்சிருப்பார். அப்ப தலையில சூடியிருப்பார். காஞ்சி மகாபெரியவர் தலையில சூடியிருப்பார் துளசிய. ஒரு சில படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி துளசி இலைய அனுமாருக்கு நம்ம மாலையா போடாமல் பாதத்துல போடுவதுதான் சிறப்பு. ஒரு மனிதனுக்கு பசியோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் நம்ம பசியோடு இருக்கிற மனிதனுக்கு அவன் கண்ணில் ஊறுகாய் காமிச்சா அவன் நாக்கில் ஊறும். ஏன்னா அவன் பசியோடு இருக்கிறான். அந்த பசி உணர்வே அவனுக்கு என்ன பண்ணுன்னா அந்த நாக்கில் ஊறுறதே அவனுக்கு உடம்புல நல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். அது மாதிரி நாம் இறைவன் நாமாவை சொல்லும் போல், ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரம் சொல்லும் போலும், ஓம் நமோ நாராயணன் என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு உடம்புல நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். இந்த ரசாயன மாற்றங்களை நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ரசாயன மாற்றம் இருக்கிறதுக்கு பக்தியும் ஒரு பசி தான். நம்மளுக்கு ஒரு பக்தியும் பசி. நம்ம ஒரு பக்தியிலையும் நம்ம பசியோடு இருந்தோன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு மந்திரம் சொல்வதற்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் இது உறுதுணையாக இருக்கும். நமக்கு தேவை பக்தியில் ஒரு பசி. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வாழ்க்கையில் எல்லோரும் கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் லட்சாதிபதியாவது ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த ஆசைலாம் நியாயமான ஆசை தான். இது பேராசை கிடையாது. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகணும், நம்ம உழைப்பால் எல்லாம் பெருசாக ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஆக முடியுதான்றா எல்லாரால முடியல. அந்த கோடீஸ்வரர் ஆகணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது இறைவனுடைய கண்ட்ரோல். ஆனால் நம்ம கோடீஸ்வரர் யோகத்தை அடையிறோமோ இல்லையோ, இறைவன் நாமாவை சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி நம்மளுக்கு ஒரு காலத்துல கோடீஸ்வர யோகம் கொடுக்கும். அது எந்த ரூபத்துல கொடுக்கும் நம்மளுக்கு தெரியாது. அது இறைவன் நாமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாய, இது மாதிரி பல மந்திரங்கள் நம்ம இறைவன் நாமாவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதற்கு ஒரு உதாரண கதை உண்டு. குசேலர்
எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருப்பார். குசேலர் ஒரு ஏழ்மையானவர். அவர் ஒரு பிடி அவல் கொடுத்து கிருஷ்ணரை தன் வசப்படுத்தி கொண்டார். ஆனா அவர் நினைச்சது கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கல. ஆனா இறைவன் என்ன பண்ணாரு, அந்த குசேலர் கிருஷ்ணரை எப்போது நினைச்சிட்டு இருந்தனால அவர் கிருஷ்ணர் அவரை பெரிய பணக்காரன் ஆக்கி விட்டார் குசேலர். நம்ம என்ன பண்ணணும்னா இறைவன் நாமாவை சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் அடைய முடியும். அட்லீஸ்ட் இறைவன் லட்சாதிபதியாக ஆக முடியும். கோடீஸ்வரம் ஆகணுங்கிறது எண்ணம், நியாயமான எண்ணம் தான். ஆனா அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது இறைவனுடைய நாமங்கள், இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும்.